அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. குட் மார்னிங் சார். வணக்கம். வாங்க சார், உட்காருங்க. அடுத்து இவரை வச்சுதான் கேசவனை மிரட்ட போறேன். அந்த கேசவனை என்ன பண்ணலாம்? அவன் தான் சிஎம் அறிக்கை விடணுங்கிறானே. இதுல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சார். சார் அவனை கஞ்சா கேஸில் தூக்கி உள்ள போடுங்க சார். அப்படி பண்ணா ஊர்ல இருக்கிற டிவி சேனல் பூரா எங்க ஸ்டேஷன் வாசல்ல தான் வந்து நிற்கும். உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக இலசை காவல் நிலையம் E2 அப்படின்னு உங்களை லைவ் பண்ணிடுவாங்கல்ல சார். இதுல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இல்லையே? இது வரைக்கும் இல்லை சார். அவன் வீட்டில் உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணா கேசவன் வாழ்கன்னு எவனாவது பஸ் கண்ணாடியை உடைப்பான். இதுக்குன்னே ஒரு கும்பல் காத்துக்கிட்டு இருக்கு. அவனை இது வரைக்கும் லோக்கல் டிவியில் மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி ப்ராப்ளம் பெருசாச்சுன்னா BBC, CNN எல்லாத்துலேயும் ரிலே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது நமக்கு தேவையா? அண்ணா, அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் தெலுங்கானா பற்றி கருத்து சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு தமிழ்கானா இருக்கும்போது தெலுங்குக்கானா இருக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்டீங்களே. போகும்போது கேசவன் அவன் கூட தான் பைக்கில் போனான். ஏன்னா இந்த ஐடியாவை அவன் தானே கொடுத்துருப்பான். கரெக்டரா? இன்ஸ்பெக்டர், அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் தூக்குங்க. இன்னும் என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்கான்னு விசாரிங்க. இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். அதை நான் பார்த்துக்கிறேன் சார், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. நம்ம இன்ஸ்பெக்டர். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நம்ம எம்எல்ஏ ரொம்ப லேட்டு. நேத்தே உங்ககிட்ட வந்திருப்பாருன்னு நினைச்சேன். சரி, அப்படியே சிக்னல் கிடைக்காத மாதிரி கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு கோவமா பேசிக்கிட்டே வெளியில வாங்க. ஹலோ, டேய் எங்கடா இருக்க ராஸ்கல்? ஹலோ, ஒரு நிமிஷம் சார். ஹலோ, டேய் எங்கடா இருக்க? கையில மாட்டினா கைகால உடைச்சிருவேன். என்ன இன்ஸ்பெக்டர் சார், கோவமா பேச சொன்னா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. என்னப்பா பண்றது, ஒரு போலீஸ்காரன் இதை விட கம்மியா எப்படி கோவப்பட முடியும்? ஓகே, என்ன சொன்னார் உங்க எம்எல்ஏ? பார்ட்டி அரண்டு போயிருக்காரு. பொன்னேரியாரே நேர்ல கூப்பிட்டு எலெக்ஷன் நேரத்தில் பேரை கெடுத்துக்க வேண்டான்னு திட்டினாராம். இப்போ தேர்தல் வந்தா கேசவனுக்கே சீட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவார் நம்ம சிஎம். இவ்வளவு ஓசி பப்ளிசிட்டி சும்மா எப்படி கிடைக்கும்? சரி, நெக்ஸ்ட் மூவ் என்ன? 3 கோடி கொடுத்தா கேசவன் சிரிச்சுக்கிட்டே என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சுட்டாரு எங்க எம்எல்ஏ அப்படின்னு டிவி முன்னாடி சொல்லுவான்னு சொல்லுங்க. 2.5 கோடிக்கு கீழே வராதிங்க. 2 கோடி கேசவனுக்கு, மீதி நமக்கு, ஆளுக்கு பாதி. அவ்வளோ தருவாரா எம்எல்ஏ? யாரு? 2.5 கோடி எல்லாம் ஒரு காசே இல்லை. எதிர்கட்சி டிவி எல்லாம் அங்கதான் இருக்கு. எதிர்கட்சி தலைவர் அந்த இடத்த 2.5 கோடி ரூபாய்க்கு வாங்கி பப்ளிக் பார்க்கா ஆக்கலான்னு நினைக்கிறாருன்னு சொல்லுங்க. நம்ம எம்எல்ஏ பயந்துருவாரு. அவங்கிட்டே பேசிட்டியா? அவர்கிட்டயா? நானா? சார், எந்த உலகத்துல இருக்கிறீங்க? யார் அவர்கிட்ட அவ்வளவு ஈஸியா பேச முடியும்? அவரே ஆள் அனுப்பி பேசினார்னு அடிச்சு விடுங்க, நம்பிடுவார் எம்எல்ஏ. சரி விடு, நல்ல ஐடியா. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஏன் சார், பெட்ரோல் விலை அதிகரிக்கும் போது தான் நீங்க தமிழ்நாட்டுக்கு வருவீங்களா, இல்ல நீங்க இங்க வரும்போது தான் பெட்ரோல் விலை அதிகரிக்கிறாங்களா? ஏமா, 1 லிட்டர் பெட்ரோல் விலை 70 ரூபாய். அதாவது 1000 மில்லிக்கு வெறும் நாங்க 87 பைசா தான் விலையேற்றம் பண்ணியிருக்கோம். உங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 1 குவார்டர் 180 மில்லிக்கு 5 ரூபாய் விலையேற்றம் பண்ணியிருக்காங்க. ஏன் அதை பத்திலாம் நீங்க கேட்க கூடாதா, இல்ல கேட்க மாட்டீங்களா? ஏன் சார், டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு இவ்வளோ ஏறிட்டு இருக்கே, இனிமே கட்சி நிதியை நீங்க ரூபாயில வாங்குவீங்களா இல்ல டாலர்ல வாங்குவீங்களா? சுப்பு, உங்க டிவி ஆன் பண்ணி பார்க்கவே பயமா இருக்குமா? அப்பா, 1/2 மணி நேரம் செய்தின்றது சினிமா மாதிரி. அதுல காமெடி இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், சஸ்பென்ஸ் இருக்கணும், காதல் இருக்கணும், கவர்ச்சி இருக்கணும். இதெல்லாம் இருந்தா தானே நீங்க பாக்குறீங்க. முதல் 3 செய்தியும் ஆக்ஷன் பா, அடுத்து சென்டிமெண்ட், கூடங்குள்ள சஸ்பென்ஸ், 3வது நீ காமெடிப்பா. எடுத்துக்கங்க. எங்க ஒரு 10 நிமிஷம் அந்த டிவியை போடாம இருக்க முடியாதா? நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. முருகா, இந்த 2த்துக்கும் நல்ல புத்தியை கொடு.
அப்படியே ஆண்டவன் கையில உனக்கு சேர்த்து புத்திய கொடுக்க சொல்லி வேண்டிக்கமா. இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. இப்படி மணி அடிச்சுட்டே வேணா கடவுளுக்கு நீ வேண்டது எப்படி காதுல கேட்கும்? ஹலோ. சுபு, நாளைக்கு எம்எல்ஏ கூட சிஎம் வரவேற்க ஒரு 24 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு ஏழை விவசாயிக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யணும். செய்யலாம், ஆனா நீ எதுவும் சும்மா செய்ய மாட்டியே. சும்மா செய்யக்கூடாது சுபு. ஒரு காரியம் பண்ணுனா நமக்கு ஏதாவது இருக்கணும், இல்லனா கமிட்மெண்ட் இருக்காது. நமக்கு இல்ல, உனக்கு. சரி, எனக்கு ஹெல்ப் பண்ணுவல்ல? நெக்ஸ்ட் மூவ் ஈவினிங் சொல்றேன். பை. பை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.